துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். எடுத்த வேலைகளில் வெற்றி பெற முடியும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட கூட போயிட்டு வருவீங்க, பெரியோரை சந்திப்பீங்க, விஐபிகளை சந்திப்பீங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு வியாபாரத்தின் மீதும் செய்து வருகின்ற வேலையின் மீதும் அக்கறை அதிகபட்சமாக இருக்கும். அதன் வழியாக ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். வீண் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத நிலை இருக்கும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை லாபத்தை காணக்கூடிய, வருமானத்தை காணக்கூடிய, வியாபாரத்தில் ஆதாயத்தை தேடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. உங்களுடைய மனதிலும் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். அடுத்து பார்த்து சனிக்கிழமை மதியம் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். அப்போ செலவுகள் காத்து கொண்டிருக்கும். திடீர் வெளியூர் பயணம் கூட ஏற்படலாம். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்ப வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். வேலையில் நிம்மதியான நிலை இருக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல குரு உதயமாகிறார். இந்த 9ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு குரு பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க. ஆனா குருவுடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். 4ஆம் இடம் தாயாரின் உடல்நிலையில் ஒரு சௌரியமான நிலை இருக்கு. இந்த நேரத்துல தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கும் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் ஜெயமாகும் சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் ஆதாயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரியன், ராஜகிரகமான சூரியன், உங்களுக்கு லாபாதிபதி சூரியன், அந்த சூரியன் 10ஆம் இடத்தை சந்திருக்கிறார். இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி அடையக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய, விரிவு செய்யக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அனைத்திலும் அந்தஸ்தினை அதிகரிப்பார். பதவி உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். செல்வாக்கை உண்டாக்குவார் சொல்லிட்டே போகலாம். சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்துல. வருமானத்திற்கு பெரியோருடைய ஆதரவு திடீர்னு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரியோருடைய உங்களுக்கு கை கொடுப்பதாக உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லக்கூடிய அளவில் பெரியவருடைய ஆதரவு இருக்கும். அது உங்களுக்கு சாதகமான நிலை. புதன் 10ஆம் இடத்துலங்க. அப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக வரவே வராமல் இந்த பணம் கைக்கு வரும். இப்போ புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சில பேருக்கு புதுசா இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு. குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். நிம்மதியான தூக்கம், மகிழ்ச்சி என்பதெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு புதிய நகை வாங்கிறது, புதிய பொருள் வாங்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை, குடும்பத்தில் சுபிட்சமான நிலையெல்லாம் இருக்கு. கேது 11ஆம் இடத்துல. இது மிகப்பெரிய யோகமான பலன்களை கடந்த ஒரு ஆண்டிற்கு மேலாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் பார்த்து கேதுதான். கேது 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அப்ப 11ஆம் இடத்து கேது பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து கொண்டிருப்பார். நிம்மதியான நிலையை கொடுத்து கொண்டிருப்பார். குடும்பத்துல பெரியவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். இந்த நேரத்துல சூரியன் சஞ்சாரம் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. கேதுடைய சஞ்சாரம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. குருவுடைய பார்வைகள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்திலும் நிம்மதியான நிலை இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.